மார்கழி திங்கள் மது நிறைந்த ஞாயிறு காலை, நதி பற்றி நாம் அறிந்து கொள்ளும் நல்லதோர் வேளை, தரணி போற்றும் பரணியும் புனிதமான கங்கையும் கலைமகள் ஆசிரியரின் உரையிலே சங்கமமாகும் ஒரு சோலை. வாருங்கள், வரவேற்கிறோம், வாழ்த்துங்கள், வளர்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தங்களுக்கு வழங்கும் தேஜஸ் ஃபவுண்டேஷன் பக்தி இலக்கியங்களை இளைஞர்களிடையே கொண்டு சேர்ப்பதில் முன்னணி பங்கு வகிக்கிறது. ஓரளவுக்கு தமிழிலே பற்று ஏற்பட்டதற்கு காரணம் ஒன்று கல்கி. அவர் எழுதிய பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், தேவனுடைய நாடகங்கள், இதெல்லாம் தான் தமிழில் ஒரு பெரிய ஆர்வத்தை உண்டாக்கியது. இன்றைய நிகழ்வின் முக்கியமான நேரம். நாம் அனைவரும் நடக்கப் போகிறோம் நதிகளின் ஓரம். பொதுவாக கடலில் மூழ்கித்தான் முத்தெடுப்பார்கள். இவரோ நதியில் மூழ்கி நல் முத்தெடுப்பவர். பற்பல நதிகளின் விதியை நமக்கு பதிவு செய்தவர். அவனி போற்றும் பரணியும் கங்கையும் இன்று பவனி வரப்போகிறது. கலைமாமணி திரு கீழாம்பூர் அவர்களை வருக. இந்த அரங்கம் காத்திருக்கிறது. உங்கள் உரை என்னும் தேனை பருக. எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சில பேருடைய சிந்தனை என்பது நதிகளை இணைக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை. நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இது போன்ற தற்கால மனிதர்களிடம்தான் வந்தது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னுடைய எண்ணம் என்பது இந்த சிந்தனை ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி சனாதனவாதிகளால் அந்த காலத்திலேயே தொடங்கி வைக்கப்பட்டது என்று தான் நான் நினைக்கிறேன். நான் அப்படியே பேசிட்டு போகிறதில்ல, அங்கங்கே என்னென்ன குறிப்புகள் இருக்கிறது, நான் எங்கே பார்த்தேன் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த முறை மட்டும் குறிப்புகளை எழுதி கொண்டு வந்தேன், எந்த இடத்துல இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக. தாமிரபரணி கங்கை நதிகளின் சோர்ஸ் ஆஃப் ஆரிஜின் பற்றியும், அகத்தியர் மலை அனுபவம் பற்றியும், கங்கை பிறந்த கதை பற்றியும், திரிவேணி சங்கமத்தின் முக்கியத்துவத்தை பற்றியும், தாமிரபரணிக்கும் கங்கைக்கும் உள்ள ஒற்றுமைகளை பல தலைப்பின் கீழ், முக்கியமாக சுதந்திர போராட்ட நிகழ்வையும் காப்பியங்கள் பிறந்த விதத்தையும் எடுத்துக்காட்டி விரிவாக விளக்கினார். காவேரி கரையைச் சேர்ந்த தர்மபதன ஆதீன கர்த்தா மாசிலமணி தீட்சிதர் என்ன நினைக்கிறார்? சரி, இவர் இங்கே இருக்கக்கூடிய மனிதர் இல்லை, இவர் மிக சிறப்பாக செயல்படுகிறார், எனவே இவரை காசிக்கு நாம் அனுப்புவோம், கங்கை கரைக்கு அனுப்புவோம், கங்கை கரையிலே இவர் பல புதுமைகளை செய்யட்டும்.